அனைவருக்கும் இனிய வணக்கங்கள்ங்க. ஒரு பக்கம் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க இந்த திங்கட்கிழமை. இன்னொரு பக்கம் முக்கியமான கட்சியான அதிமுக இரண்டாக பிளவுபட்டு இருக்கிறதா? மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் அங்க நடக்க இருக்கா? கோஷ்டியா பிரிஞ்சிருக்காங்களா? ஏன்னா காட்சிகள் அப்படிதான் இருந்தது. ஒரு பக்கம் எடப்பாடி, இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அப்படின்னு பல்வேறு கோஷ்டிகள் பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு தகவல்கள் பரபரப்பை கூட்டியபடி இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகக்குள்ளார? இத மாற்று கட்சியினர் எப்படி பார்க்கறாங்க? பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். நான்கு அமைச்சர்கள், 36 எம்எல்ஏக்கள் ஆதரவு. ஆதவ் ரூட்டில் சிவிஎஸ் டீல். மே 11ஆம் தேதி திங்கட்கிழமை முதலமைச்சராக திரு ச ஜோசப் விஜய் அவங்களுடைய டீம் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்கே தாவேகா, அப்புறம் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த காட்சிகள் பார்த்தோம். திமுக சைடில் பார்த்தோம்னா முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அவரு எதிர்க்கட்சி தலைவர். துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கே.என். நேரு. அடுத்து கொறடாவாக திரு ஏவா வேலு. இப்படி திமுகவில் யாரெல்லாம் பொறுப்பு அப்படின்னு ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமைச்சராக பொறுப்பேற்ற, பதவி பிரமாணம் பெற்ற கீர்த்தனா அவர்கள் தாவேக்காவில் அந்த வெற்றி சான்றிதழ்ல அவங்க மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க, மறந்துட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்க காலையில் பொறுப்பேற்க முடியல. இப்படியாக சில விஷயங்கள் பார்த்தோம். இதில் முன்னாள் அமைச்சர், இனிமேல் இன்னாள் அமைச்சர்னு தான் சொல்லணும், திரு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய படத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இதில் முக்கியமான ஒன்று, முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர் பொறுப்பேற்கிறப்ப கொஞ்சம் பேர் தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதிமுகவிலேயே முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர் பொறுப்பேற்கிறப்ப நிறைய அதிமுகவினர் ஆரவாரம் செஞ்சாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. இந்த காட்சியே என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகவில் அப்படின்னு உணர்த்துவதா இருக்கு. சரி, நம்ம இங்கே புல் ஸ்டாப் வச்சுட்டு அப்படியே இன்னும் ஒரு சுற்றி ஃப்ளாஷ்பேக்குக்கு போவாங்க. இந்த 6-7 நாட்களில் என்ன நடந்தது ரிசல்ட்டுக்கு அப்புறம்? தொடக்கத்தில் தாவேக்காவால் மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல. அதே நேரத்தில் திமுகவும் நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டதால திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு முன்னதாகவே முன்னாள் அமைச்சர்களான திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் மூலமாக நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், நம்ம ஏற்கனவே 10 இதில் தோத்துட்டு இப்போ 11 ஆகிடுச்சு, பவரில் இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை, நம்ம 2 முறை தொடர்ந்து இப்படி தோத்துருக்கிறது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எதிர்க்கட்சியாக கூட ஆக முடியல, இந்த நேரத்தில் நம்ம புதுசாக வந்திருக்கிறவரை பயன்படுத்திக்கிறது தான் நல்லது அப்படின்னு சிவிஎஸ் அவருடைய தலைமையில் ஒரு டீம் தெரிவிக்க, ஆனால் இதை முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவங்க டீம் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏற்கனவே நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணிக்காக அவ்வளோ முயற்சி செஞ்சோம், ஆனால் என்ன பண்ணாரு, நம்மளை ரெஸ்பான்ஸே நமக்கு அவர் கொடுக்கலையே, அவரெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது, அப்படியே இருந்தாலும் நான் தான் சிஎம் வேட்பாளர், நான் தான் சிஎம் ஆவேன் அப்படின்லாம் அவர் சொல்ல, இதை தாவேகா சைடில் இந்த விஷயங்கள் கொண்டு போகப்பட்டப்போ அவங்கெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதே நேரத்தில் அவங்க காங்கிரஸுடைய ஆதரவு அப்படின்னு வேற ரூட்டை காட்ட இந்த பக்கம் டோட்டல் அப்செட் அதிமுக சைடில். இந்த இடத்துல தான் திமுக சைட்ல இருந்து இன்னொரு ஆஃபர். தொல் திருமாவளவன் அவர்கள், விசிகாவுடைய தலைவர், அவரை நம்ம சிஎம் ஆக்கலாம் அப்படின்னா இடதுசாரிகள் எல்லோரும் ஆதரிப்பாங்க, அதிமுக ஆதரிக்கிட்டோம், அமைச்சரையெல்லாம் அவங்க இடம் பிடிச்சிக்கலாம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இதை சிவிஎஸ் அவங்களுடைய டீம் சொல்ல, இதுக்கும் நோ, என்னால் முடியாது, நான் தான் சிஎம்மாக இருப்பேன் அப்படின்னு எடப்பாடி அவருடைய சைடில் சொல்ல, இங்கேயும் பஞ்சாயத்துகள். அதுக்கப்புறம் இந்த தகவல்கள் டிஎம்கே சைடில் போக, அதே நேரத்தில் திரும்ப அவருமே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க விசிகா. அப்புறம் நம்ம இந்த ரூட் எடுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து நாங்கள் ஆட்சியை ஆதரிக்கிறோம், தாவேகா ஆட்சியை, ஏன்னா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, அது பாஜகவுக்கு சப்போர்ட்டாக மாறிடும் அப்படின்னு இங்கே டிவிகே ரூட் எடுத்துட்டாரு. அட்லாஸ்ட் டிவிகேவும் தனிப்பெரும்பான்மையை பெற்று ஆட்சியும் அமைச்சிட்டாங்க, அவர் சிஎம்மாவும் பதவி ஏற்றுட்டாரு. இந்த இடத்துல தான் மறுபடியும் நம்ம இங்கே எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்துக்கு வருவோம். பெரிய கலேபரமே வெடிச்சிருக்கு. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் கூடி பேசிட்டு இருக்காங்க. அதில் எடப்பாடி அவரை நோக்கிய சிவிஎஸ் அவங்களுடைய டீமு, என்னங்க எல்லா தப்பும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க,
எப்படி சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டீங்க, எதுக்குமே நீங்க ஒப்புக்கொள்ளல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம பவர்லயும் இல்லை, எதிர்கட்சியாவும் இல்லை. இதே நிலைமை போனா எதிர்காலத்துல கட்சியே இல்லாத மாதிரி ஆகிடும். உங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக கட்சியை காவு வாங்குறீங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் சிவிஎஸ் உடைய ஆதரவாளர்கள், அவங்க ஆதரவு எம்எல்ஏக்கெல்லாம் கொதிக்க, எடப்பாடி அவருமே என்னங்க இப்படி பேசுறீங்க, நான் இந்த கட்சிக்காக எவ்வளோ உழைச்சேன், இன்னைக்கும் வலிமையாக இத்தனை எம்எல்ஏக்களை வெற்றியடைய வச்சிருக்கோமே அப்படின்னு அவர் சைடு சொல்ல, இதெல்லாம் ஒரு வெற்றியா? இதெல்லாம் பெருசா நம்ம சொல்லக்கூடாது. ஆட்சி அமைக்க முடியலல்ல, புதுசா வந்த ஒருத்தர் அவர் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாரு இல்ல, திமுகவும் வலிமையா நிக்கிறாங்களே எதிர்க்கட்சியா, நம்ம எங்க கோட்டை விட்டோம் அப்படின்னு இவங்க சொல்ல, ஒரு கட்டத்துல இரண்டு சைடு எம்எல்ஏக்களும் எந்திரிச்சு ஆக்ரோஷமா கத்திக்க அந்த சூழலே ஒரு மாறி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த புலவுகள் அதிகரிச்சது. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் பனையூர் வட்டாரத்துக்கு வருவோம். சிவிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் டீம் இங்க முக்கியமான அமைச்சரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. எங்க சைட்ல கிட்டத்தட்ட 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கு, நீங்க கொஞ்சம் பேசுங்க, நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நாங்க கடிதங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இங்க ஆதவ அர்ஜுனா அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதான் ஆட்டோமேட்டிக்கா இங்க தனிப்பெரும்பான்மை 120 கிடைச்சிருச்சுல, சரிங்க பார்க்கலாங்க அப்படின்னு கேஷுவலா டீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க எம்ஜிஆர் மாளிகை, பசுமை வழி சாலை இந்த பக்கம் வருவோம். இங்க மறுபடியும் டீமா பிரிஞ்சு ஆலோசனைகள். ஒரு பக்கம் எடப்பாடி அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள், இந்த பக்கம் சிவிஎஸ் எஸ்பி வேலுமணி அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள். இப்ப எடப்பாடி அவங்களுடைய டீம்ல நான் திரும்ப அவரை சிஎம் ஆக்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா எல்லாமே கையை மீறி போயிடுச்சு இல்லையா, அது இந்த பக்கம் எடுபடலை. இவரை நம்பி நீங்க போனீங்கன்னா எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சில் சிவிஎஸ் அவங்களுடைய டீம்லாம் இந்த விஷயத்த பேச, அதுக்கப்புறம் காட்சி என்ன மாறினதுன்னா, இவரு சிவிஎஸ் பக்கத்துல 36 எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படின்னு மாறினது. இந்த நேரத்தில் தான் கரெக்டா திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த விழாவில் நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது இல்லையா. வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட், அடுத்து தேசிய கீதம். இது நம்முடைய மரபையை மாத்தினதா இருக்கு அப்படின்னு கடுமையான எதிர்வினைகள். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளே, இடதுசாரிகள், அதுக்கப்புறம் விசிகா உள்ளிட்ட பலரும் எதிர்வினை ஆற்ற இது ஒரு ஷேக் பண்ணிருச்சு. இதற்கிடையில திரு ஆதவ அர்ஜுனா அவருமே எதிர்காலத்தில் இப்படி இந்த முறை இருக்காது, தமிழ்தாய் தான் முதல்ல வாசிக்கப்படும், அந்த மரபை நாங்கள் மீற மாட்டோம், இப்பவே எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை, ஆனா ஆளுநர் தரப்புல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து போட்டிருக்கிற அந்த அறிக்கை, சுற்றறிக்கை, அதன் அடிப்படையில் தான் ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் வாசிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கே உடன்பாடு இல்லை, எதிர்காலத்தில் இது தொடராது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இது ஒரு நல்ல முன்மாதிரியாகவும் பார்க்கப்படுது. இது நமக்கு சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மறுபடியும் அவங்க கிட்ட டீல் பேச போனாங்க. அதிமுகவுடைய அந்த போட்டி குரூப், திரு சிவிஎஸ் டீம், திரு எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீம்லாம் இங்க பாருங்க, இப்பவே சில எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளே கொடுக்குறாங்க, அவங்க ஆட்சியிலையும் பங்கெடுக்கல, அப்ப எப்ப வேணாலும் எது வேணாலும் அவங்க கவிழ்க்க வாய்ப்பு இருக்கு, ஆனா எங்க சைட்ல 36 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு, கடிதம் வாங்கி இருக்கோம், எங்களுக்கு 4 அமைச்சர்கள் கொடுத்தா போதும், நிச்சயமாக எங்களுடைய ஆதரவு தொடரும், இந்த ஆட்சி நிலையாக 5 ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற வகையில அதே ஆதரவு ரூட்ல டீலையும் பேசியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் டிவி கேஸ்லையும் யோசிக்க தொடங்கியிருக்காங்க. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலை, ஏன்னா பெரும்பான்மை நிரூபிக்கிறப்ப அந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே அப்படியே நம்ம நிறுத்திட்டு நம்ம இந்த பனையூர் பக்கம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே எடப்பாடி அவர்கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவாக தான் டிவி கே சைடில் இருந்தாங்க. எல்லாமே அந்த வேட்பாளர் எடப்பாடி தொகுதி வரதான், எடப்பாடி தொகுதியிலேயே டிவிகே வேட்பாளரே இல்லாத மாதிரி உள்ள அனுப்பிச்சு செட்டிங் பண்ணி சில வேலை செஞ்சார் இல்லையா. அதுக்கப்புறம் இவங்க திரு பிரேம்குமார் டிவி போட்டியை நிறுத்தினாங்க. அதுவே எவ்வளோ ஓட்டுகள் வாங்கினது, 2வது இடம், கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள். ஸோ அப்போ இருந்தே விஜய் அவருக்கு செம்ம கோபம். அதுதான் அந்த கடைசி நாள் பரப்புரையிலையும் பார்த்தோம்னா மற்றும் பலர்னு அந்த லிஸ்ட்டில் இவரை சேர்த்தினாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த பதவியேற்பு விழாவிலையும் கூட நாங்கள்லாம் முகத்தெல்லாம் மூடிட்டு போக மாட்டோம் அப்படின்லாம் பேசினது. இப்போ இங்கே அதிமுகக்குள்ளார எடப்பாடி அவருக்கு எதிராக ஒரு பெரும் டீம் கொதிக்கிறதால இதை பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய
தனக்கு துரோகம் செஞ்சதா நினைக்கிறாங்க விஜய் டீமு. அவருக்கு ஒரு பாடம் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இங்க வெயிட்டிங். அவங்க எல்லாமே அதுவா எங்க கைக்கு வரும் அப்படின்னு வெயிட்டிங். சரி, மறுபடியும் இப்போ நம்ம இங்க வருவோம். எம்ஜிஆர் மாளிகை இந்த வட்டாரத்துல இங்க பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அட்லாஸ்ட் பார்த்தோம்னா எடப்பாடி அவர்களுக்கு அவருடைய ஆதரவுங்கிறது பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு. மொத்தம் 47 அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்கள் இந்த சைடு இருக்காங்க. வெறும் 11 பேர் தான் இவருக்கு ஆதரவா இருக்காங்க. அதை நிரூபிச்சிருச்சு. இப்ப நிகழ்காலத்துக்கு வந்துருவோம். இந்த மே 11ஆம் தேதி திங்கட்கிழமை சட்டமன்றத்திலேயே எடப்பாடி அவருக்கு பதவி ஏற்கிறப்ப எம்எல்ஏவா கொஞ்சம் பேர் தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எஸ்பி வேலுமணி அவருக்கு அதிக அளவிலான ஆரவாரம் ஆதரவு. இப்ப என்னன்னா விரைவில் அவங்க பொதுச் செயலாளரை மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொறுப்பில் அவர் நீடிச்சா அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த பல்வேறு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுகள் அங்கே அதிமுகக்குள்ளார இருக்கு. எடப்பாடி அவருக்கு எதிராக எதுவும் நடக்கலாம். இவர் விடாப்பிடியா இருக்காரு எடப்பாடி, இவங்களும் விடக்கூடாதுன்னு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னும் அதிமுக வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. எடப்பாடியை சுற்றி பல்வேறு செக்குகள். இதுல பாத்தீங்கன்னாங்க முன்ன திருமதி வி.கே. சசிகலா திரு எடப்பாடி கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க. கால்குலேஷன் எப்படின்னா, முக்குளத்தூர் சமுதாயம் நம்ம அதே சமுதாயத்தில் நிறுத்துறதை விட நமக்கு ஓட் பேங்காக இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருக்கும் கொடுத்தா நல்லது, அதிமுக பரவலாக எல்லா பக்கமும் ஆதரவோடு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. என்ன நடந்தது? கடைசியாக திருமதி வி.கே. சசிகலாவே அதிமுகவில் இல்லை. இதை ஒரு பெரிய துரோகமாக பார்த்தாங்க. உடனே இவர் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? ஒரு பக்கம் வலிமையான கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாய வாக்குகள் இருக்கு, மேற்கு மண்டலத்தில் ஆதரவு இருக்கும். இன்னொரு பக்கம் தன்னுடைய தொகுதி மற்றும் தனக்கான பெரும்பான்மை எம்எல்ஏக்களுக்கு வன்னியர் சமுதாயத்தினுடைய ஆதரவும் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் பாமகவையும் கூட்டணியில் வச்சுக்கிட்டாரு. முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகத்தையும் பக்கத்தில் முக்கியமாக வச்சுக்கிட்டாரு. இப்போ அவர் தலைமையிலேயே எடப்பாடி அவருக்கு எதிராக காட்சிகள் மாறுது. இதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்றாங்களோ அப்படின்னு அதிமுகக்குள்ளார இருக்கக்கூடிய ரத்தங்களே பேசிக்கிறாங்க. ஆனா இவை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற காட்சிகள், அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தான். ஓப்பனாக யாரும் எதையுமே எந்த இடத்துலையும் பேசலை. ஆனால் ஒன்று, நெருப்பு இல்லாமல் புகையாதோ அப்படிங்கிற மாதிரி தான் இவை எல்லாமே உணர்த்திக்கிட்டு இருக்கு. சவுத்துலேயும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 74 தொகுதிகளில் வெறும் 7ல் மட்டும்தான் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. மேற்கு மண்டலத்திலும் சேலம் மாவட்டத்திலையுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு. தன்னுடைய செல்வாக்கான கோட்டையிலையும் சேதாரத்தை தாவேக்காவாலையும் சந்திச்சிருக்கு. ஸோ அதிமுக ஒரு இக்கட்டான நிலையில தான் இருக்கு. எடப்பாடி அவர்களுடைய தலைமை இந்த இடத்துல அவங்களுடைய ரோல் மாடல், அவங்களுடைய வழிகாட்டி முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும்னு தோணுது, சொல்லணும்னு தோணுது. 1980 பார்த்தோம்னா நாடாளுமன்ற பொது தேர்தல் நடந்தப்ப அதிமுக அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சது. 23 இடங்கள்ல இந்திரா காங்கிரஸ் அவங்க 21 இடங்களில் வெற்றி அடைஞ்சாங்க. திமுக 16 இடங்களில் வெற்றி அடைஞ்சாங்க. 24 தொகுதிகளை போட்டிட்ட அதிமுக வெறும் 2 இடங்களில் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தோற்கவே மாட்டார்னா சொல்லப்பட்டாலும் அவர் மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாரு. அந்த நேரத்திலையும் அவர் எப்படி பேசினார்னா, முன்னாடி 1977 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200 இடங்களை போட்டிட்டு 52 லட்சம் வாக்குகளை நம்ம பெற்றோம். இந்த முறை 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 144 சட்டசபை தொகுதிகளை நம்ம உள்ளடக்கிய 24 தொகுதிகளில் 48 லட்சம் ஓட்டுகளை நம்ம பெற்று இருக்கோம். எனவே தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஆதரவை நம்ம இழக்கவே இல்லை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமையா இருங்க, கட்சி வேலையை செய்யுங்க, மாற்றத்தை நான் சாத்தியமாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு கரிஸ்மேட்டிக் ஒரு வசீகரமான லீடராக இருந்திருக்காரு. சொன்னதை போலவே அடுத்தடுத்து வெற்றியும் சாத்தியமாக்குனாரு. ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் தோல்வி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மீண்டும் வெற்றியை சாத்தியமாக்கணும். அதற்கு தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய நம்பிக்கையையும் பெறணும். இதை தான் நம்ம எம்ஜிஆர் அவர்கிட்ட இருந்து பாடமாக படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.